தமிழரையும் தமிழக மக்களையும் முட்டாளாக்க வருகிறது பராசக்தி படம். இதில் நடித்த சிவகார்த்திகேயன் சொல்கிறார், தமிழருக்காக நான் நடிச்சிருக்கேன், தமிழருக்காக இந்த படத்தை நடிச்சிருக்கேன், எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி ப்ரொமோட் பண்ணுறார். அதுக்கப்புறம் ஜிவி பிரகாஷ் சொல்கிறாரு, ரொம்ப நாள் கழிச்சு தமிழருக்காக ஒரு படம் வருது, அதில் நான் இசையமைச்சிருக்கேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அப்போது இந்த திராவிடம் இத்தனை நாட்களாக தெலுங்கராக இருந்து தெலுங்கு மொழி பேசிக்கொண்டு தமிழர் போர்வையில் இருந்து கொண்டு தமிழர்களை முட்டலாக்கினாங்க. இப்போது அந்த தமிழக முட்டல்களை வைத்து மீண்டும் தமிழர்கள் என்ன பண்ணுறாங்க, முட்டலாக்க பார்க்குறாங்க. அதுதான் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு. தமிழருக்கான படம் அப்படின்னா யாத்திசை தமிழருக்கான படம், ஜமா தமிழருக்கான படம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சல்லியர்கள் தமிழருக்கான படம், மேதகு பார்ட் 1 பார்ட் 2 தமிழருக்கான படம். இன்னும் சொல்லப்போனால் இன்று வரக்கூடிய திரௌபதி 2 வல்லாளா மகாராஜா திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த அந்த மண்ணை சேர்ந்த கதம். இதுதான் தமிழருக்கான படம். தமிழருக்கான படமை தவிர நீங்கள் இவரை சொல்லுகிறார், கருணாநிதி எடுக்கிற இந்திய எதிர்ப்பு போராட்டம் அது ஓட்டுக்காக அரசியலுக்காக ஒரு 4 பேர் அன்றைக்கி சுட்டு இருந்தாங்கன்னா எல்லாம் ஓடி போயிட்டுப்போம் அப்படி சொல்லி நாங்கள் பேசலை. யாரை நீ பகுத்தறிவு பகலவன், யாரை நீ முற்போக்குன்னு சொல்கிறியோ அவர் தான் சொன்னார், கலைஞரையும் கலைஞர் ஆட்சியையும் கலைஞர் கட்சியையும் காரி உமிழ்நீரை வச்சு துப்பியிருப்பார். ஸோ அதனால் இதையெல்லாம் புறக்கணிக்க வேண்டும் தமிழர்கள். இந்த பொங்கலுக்கு திரௌபதி 2 படம் வருகிறது. இது தமிழ் மன்னர்களுடைய வரலாறு, தமிழ் மன்னர்களுடைய வரலாறு காட்டுற சொல்லிட்டு பொய்யாகவும் கேலியாகவும் கேலி கூத்தாகவும் காண்பித்த இந்த சினிமா துறை ஒரு ஆண்மையாக ஒரு வீரனாக என் தமிழ் மக்கள் இந்த மண்ணில் இப்படி தான் வாழ்ந்திருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிவாஜி காலத்துக்கு அப்புறம் மீண்டும் தமிழர் காலத்தில் இந்த சமநிலையில் வருவது திரௌபதி 2. அதை மக்கள் நீங்கள் தான் கொண்டாட வேண்டும்.